ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங்கில் வந்து 2, 3 கொரியர்ஸ் வந்து டிலே ஆகிடுச்சி வரத்துக்கு. அதனால தான் இப்போ ஒன்றா சேர்த்து வந்து நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து 2 வீடியோ இருக்குது, 2 அன்பாக்சிங் வீடியோ இருக்குது. இன்னும் நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் இருக்குது, குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதோட ரிவ்யூ பற்றிலாம் நான் போடுறேன். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு ஃபோனில் கையில் வச்சுக்கிட்டு தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரைபாட் எங்கே வச்சேன்னு தெரியல, தேடிக்கிட்டே இருக்கேன். வீடு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம், அதனால தான். இப்போ வந்து மீஷோலேருந்து வந்த அன்பாக்சிங் வீடியோ நம்ம பார்க்கலாம். மீஷோ கலெக்ஷன்ஸில் இப்போ வந்து சூப்பரான பிந்தி தான் நான் வாங்கியிருந்தேன். அது சிந்தூர். அது வந்து சூப்பராக இருக்குது. ஃபேஸஸ் கனடா ப்ராடக்டில் வாங்கியிருந்தேன். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ண முடியல. ஓப்பன் பண்ண வீடியோ வந்து நான் அப்புறமா ஆட் பண்ணுறேன். ஓகேவா? சீக்கிரமாகவே அதோட ரிவ்யூ நான் போடுறேன். அந்த வீடியோ எங்கே வச்சேன்னு தெரியல அப்லோட் பண்ணுறதுக்கு. அதனால தான் சரி புதுசாகவே எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு இன்னும் நான் அதை ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது, எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ என்னான்னு பார்க்க போகிறோன்னா, மீஷோவில் இந்த ப்ராடக்ட் தான். இதுவும் மீஷோவில் இந்த ப்ராடக்ட் தான் ஆர்டர் பண்ணது தான். இது சூப்பரான ப்ராடக்ட் தான், நல்லாயிருக்கு. இது என்னன்னு பார்க்குறீங்கன்னா, ஒரு வந்து பிளேட் ஸ்டாண்டு, நல்ல டைட் கவர் போட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது. இதுக்கு திறக்கிறதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். குழந்தைங்களாம் வேறு பிடிச்சி இழுத்துக்கின்னு இது பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ராப்பர் வந்து ரிமூவ் பண்ணோம். ஆனால் கடைசியில் அந்த பிளாஸ்டிக் ராப்பர் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 4 சைடு வந்து கார்னர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அவங்க நல்லா கவரிங் பண்ணியிருந்தாங்க. கையில் குத்தாமல் வரணும், பேப்பர் எதுவும் கிழிஞ்சிடக்கூடாது, பேக்கிங் கவர் எதுவும் கிழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நல்லா வேப்பர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பிளாஸ்டிக் வேப்பர் வந்து பண்ணியிருந்தாங்க ஒயிட் கலரில். அந்த இடத்துல அந்த 4 எட்ஜஸ் இருக்குல்ல, ஸ்டாண்டோட எட்ஜஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி புஷ்ஷஸும் கொடுத்துருந்தாங்க. 4 புஷ்ஷஸும் பிளாக் கலர் புஷ்ஷஸ் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. என்னன்னா, இந்த எட்ஜஸில் வந்து வச்சோடனே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அது கொஞ்சம் வச்சு திருகுணுவாங்க சொல்லுவாங்க. திருகி அதுக்கப்புறம் தான் நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஹோலில் வந்து அந்த ரப்பரை வந்து ப்ரெஸ் பண்ணி அப்புறம் இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே ப்ராடக்ட் தான். ஓகேன்னு சொல்லும்போது நல்லாவே இருந்தது. பட் வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். அந்த எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப கிழிக்கிற மாதிரி, கையெல்லாம் கிழிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த புஷ்ஷஸ் இல்லைன்னா நம்ம அது தொடவே முடியாது. பயங்கர ஷார்ப்பாக இருந்துச்சு எட்ஜஸ்ஸு. அவங்க வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மட்டம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் மட்டி கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். அந்த எட்ஜஸ்லாம் பயங்கர ஷார்ப்பாக இருந்துச்சு. கையை வைக்கவே முடியல. என்னன்னு திருப்பி கூட பார்க்க முடியல. ஏதாவது வாஷ் பண்ணோன்னா அந்த புஷ்ஷஸோடு தான் வாஷ் பண்ணணும். புஷ்ஷஸ் ஏதாவது வீணாக போயிடுச்சுன்னா அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணோம். மற்றபடி ப்ராடக்டோட ஸ்டாண்டு வந்து நல்லா தான் இருக்குது. திக்னஸும் நல்லா தான் இருக்குது. ஆனால் சின்ன ஸ்டாண்டு, ஒரு 6-7 பேர்ஸ் நம்ம வச்சுக்கலாம் இந்த ஹோல்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோ. இன்றைக்கி வந்து 2 தான் இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, எடிட் பண்ணணும். எடிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த ரிவ்யூ போடுறேன். அதே மாதிரி ஃபேஸஸ் கனடாவோட சிந்தூரை வந்து நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை, டைம் இல்லை எனக்கு, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.